10 முதல் 10:30 மணி வரை அளவில் அங்க வந்து என்ன நடந்தது அப்படிங்கிற ரிப்போர்ட் ஆனது நீதிபதி அவர்கள் முன்பாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றோ நீதியரசர் அவர்கள் இந்த முறை நிச்சயமாக, ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய சமட்டியடி, இது ஒரு காவல்துறை புரிந்து கொள்ளணும். தொடர்ச்சியா காவல்துறைனா காவல்துறை மட்டும் சொல்லல, அரசு புரிந்து கொள்ளணும். இது இந்துக்களினுடைய மன உரிமை குரல், இது வழிபாட்டினுடைய உரிமை. நாங்க ஏதோ சாதாரணமா எதையோ கேட்கல. 100 ஆண்டுகளாக அங்க நடந்து கொண்டிருந்த அந்த நூற்றாண்டினுடைய அந்த உரிமையினுடைய குரலாக இது இருக்கு. அங்க பக்தர்கள் மிகப்பெரிய ஆவலோட இந்த ஆண்டாவது அது நடந்து விடாதா என்ற ஒரு ஏக்கத்தில் இருக்காங்க. ஆகையினால மிகப்பெரிய அளவுல 10 பேர் சொல்லிருக்காங்க. பெரிய அளவுல போக கூடாது. 10 பேர் பெட்டிஷனர்ஸ் இல்லாம 10 பேர் சேர்ந்து செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு முழுமையான பாதுகாப்பை இங்க நகரத்தினுடைய கமிஷனர் அவர்கள் தலைமையில, காவல்துறை நகர காவல் ஆணையர் அவர்கள் தலைமையில காவல்துறை கொடுக்க வேண்டும் தேவையான பாதுகாப்பை அப்படி சொல்லியிருக்காங்க. ஆக ஒட்டுமொத்தமாக நீதி வென்றிருக்கிறது. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. இது மாதிரி வேற எங்கேயும் பார்த்திருக்க முடியாது. நேற்றுக்கு 1ஆம் தேதி தீர்ப்பு வந்தது, நேற்றைக்கு நடைமுறைப்படுத்தல. அதனுடைய அடுத்து டிவிஷன் பெஞ்சில் ஒரு அப்பீலுக்கு வந்தது. இப்படியான ஒரு சூழ்நிலை எல்லாம் மாறி இன்றைக்கு டிவிஷன் பெஞ்சிலையும் கூட ஐயா அவர்கள் முதல்ல அந்த சிங்கிள் பெஞ்சில் சொன்ன அந்த தீர்ப்பானது சரி என்று சொல்லியிருக்காங்க. அடுத்தது மீண்டும் ஜிஆர்எஸ் ஐயா அவர்களுடைய அந்த அமர்விலையும் கூட இன்றைக்கு மீண்டும் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது, எந்த இடத்துல அந்த தீப தூண்ல ஏற்ற வேண்டும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அரசாங்கம் இதை செவி மடுக்க வேண்டும். பக்தர்களுடைய அந்த குரலுக்கு, பக்தர்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாருமா சேர்ந்து பத்திரிகை துறையினர்கள், காவல்துறையினர்கள், நீதித்துறையினர்கள், இதற்காக பல நாட்கள் தொடர்ச்சியாக வேலை செய்த அத்துணை சகோதரர்கள், இங்கே நம்முடைய வழக்கறிஞர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் இருக்காங்க. அத்தனை பேருக்கு இந்த நேரத்தில் பாராட்டு. அதே சமயத்தில் காவல்துறையோடு சேர்ந்து நாம் எல்லாம் சேர்ந்து நல்லபடியாக இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு. உடனே ஏற்றணும் சொல்லியிருக்காங்க. டைம் எல்லாம் சொல்ல, உடனே ஏற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. காவல் ஆணையர் வந்து அந்த சரியா கையெழுத்து இல்ல அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி அதெல்லாம் வந்து நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கை பார்க்க முடியும். காவல்துறை வேண்டும் என்றே செய்திருக்கிறது என்பதாகத்தான் நீதியரசர் அவர்கள் சில பதிவுகளை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இங்க வேண்டியதில்லை. நமக்கு தேவை என்ன? இன்றைக்கு காவல்துறையினுடைய ஒத்துழைப்போட, ஊடகத்தினுடைய ஒத்துழைப்போட, நீதித்துறையினுடைய இந்த சகோதரர்கள், வழக்கறிஞருடைய சகோதரர்களுடைய ஒத்துழைப்போட நீதித்துறையினுடைய இந்த நீதியானது நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த முருகனுடைய அந்த தீபமானது கார்த்திகை தீபம், அந்த தீபத்தூண்ல ஏற்றணும்.